கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா திருப்பலியை சிந்திக்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கிறிஸ்துவால் புது பிறப்படைவோம் என்ற ஒரு மைய சிந்தனையில் நம்முடைய வாழ்வை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். புதிதாக பிறப்பது என்பது ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நொடியும் அது நிகழ வேண்டும். பிறப்பது என்பது வெறும் நிகழ்வு அல்ல, அது ஒரு புதிய பரிமாணம், மறுமலர்ச்சி. பிறப்பு என்பது இறப்பை உள்ளடக்கியது. இறக்கத் தெரிந்தவர்களால் மட்டுமே பிறக்கவும் முடியும். பிறக்கின்ற போது நம்மிடம் ஏற்கனவே இருந்தவை எல்லாம் அழிந்து போய் இருக்க வேண்டும். நம் உள்ளத்தில் இருக்கின்ற வன்மம், குரோதம், பயம், வெறி, மதிப்பீடு ஆகிய அனைத்துமே இறந்தால்தான் நாம் புதிதாய் பிறக்க முடியும். புதிதாக பிறப்பது என்பது உயிரியல் ரீதியாக நடக்கக்கூடியது அல்ல, உடலோடு தொடர்பு கொண்டதும் அல்ல. ஒவ்வொரு நொடியிலும் முந்தைய நொடியிலிருந்து முற்றிலும் வேறாக நமது உடல் மாறுகிறது. சில அணுக்கள் அழிகின்றன, சில அணுக்கள் வளர்கின்றன, சில செல்கள் சேர்கின்றன, சில செல்கள் பிரிகின்றன. அப்படி பார்க்கிற போது நாம் ஒவ்வொரு நொடியிலும் பிறக்கிறோம், ஒவ்வொரு நொடியிலும் இறக்கிறோம். காற்றை உள்ளிழுக்கின்ற போது நாம் உயிர் வாழ்வது தொடர்கிறது என்று சொன்னால், அந்த காற்றை வெளிவிடும் போது நாம் வாழுகின்ற ஒவ்வொரு நொடியும் குறைந்து போகிறது. ஆக பிறப்பும் இறப்பும் ஒரே விகிதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று புதிதாக பிறப்போம் என்று சொன்னால், இதுவரை இருந்த பழையவற்றை எல்லாம் கழற்றி எறிந்துவிட்டு புதிய சிந்தனையோடு புறப்பட்டு வருவது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பின்னணியில் நமக்காக பலியான கிறிஸ்துவை அனுதினமும் உணவாக உட்கொள்கிற நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை கடந்து நமது சிந்தனையில், வார்த்தையில், செயல்பாட்டில் புது பிறப்படைந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் 12 குலங்களாக அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கையின் மக்களாக புது பிறப்பு பெற்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக திருத்தூதர் பவுல் கிறிஸ்துவை புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக சுட்டிக்காட்டி, உண்மை வழிபாடு என்பது படைக்கப்பட்ட பொருட்களை பலியாக தருவது அல்ல, மாறாக நாம் வாழ்வு பெற தன்னையே பலியாக தந்த கிறிஸ்துவை போல வாழ்வது என்பதை எடுத்துரைக்கிறார். கிறிஸ்துவின் உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புது பிறப்பு பெற்றவர்களாக வாழ்வோம். கிறிஸ்து என்றும் நம்மோடு